இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது கருத்து கணிப்பு வந்துச்சா? ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரா தேஜஸ்வி தான் முன்னிருந்து நடத்தினாரு. ஆனா நீங்க தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிங்களா? முதல்ல எங்களுக்கு 75 இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. 67 இடம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தேஜஸ்வி வேட்பாளர்கள் நிறுத்தின இடத்துல போய் காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தி இருந்தாங்க. இந்த முறை 50 இடங்கள் வெற்றி பெறலை. யார் காரணம்? தேஜஸ்வி காங்கிரஸை நம்பினார். தேஜஸ்வியை நீங்க காலி பண்ணிட்டீங்க. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் நீங்க கொண்டு வர பாக்குறீங்க. இப்போ மாணி தாக்கூர் சொல்றாரு, மான சூடு சொரண அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல, சோகால் நான் ஜெயிச்சதே திமுகவுடைய வாக்குகளால் தான், அதை ராஜினாமா பண்ணுன்றாங்க. இப்போ ஏற்கனவே வெற்றி பெற்றதை ராஜினாமா பண்ணுங்க, திருப்பி இடைத்தேர்தலில் சந்திங்க, தனியா வென்று காமிங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவில் தான் சரியான கூட்டணி அமையல, ஒவ்வொரு கூட்டணிக்காக ஏங்கிட்டு கிடக்கிறாரு, காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க. ஆனா இப்ப திமுக கூட்டணியில தான் விரிசல் ஏற்பட்டிருக்கு, பல்லிக்குது அப்படின்னு அதிமுக ஐடிவிங்க இதெல்லாம் போட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த 5000 ஓட்டுக்கு உதவாது அப்படின்லாம் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸே சொல்லுது. கூடுதல் இடங்கள் கேட்குது, இவங்க வாய் பொத்திட்டு இருக்கிறாங்க, சிரிப்பா சிரிக்குது அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணியில்? கூடுதல் இடங்கள் வேணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக இப்படி நடக்குதா? இல்ல இந்த கூட்டணியே வேணாம், திமுக தலைமையிலான கூட்டணி வேணாம், சிலர் காங்கிரஸ் கட்சியில் சிலர் விஜய் விரும்புறாங்க, தாவதற்காக போகணும், அதே மாதிரி போயிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை உட்பட எல்லாருமே நினைக்கிறாங்களா? என்ன நடக்குது? வெறும் எண்ணிக்கைக்காக மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு எண்ணிக்கை வேணும்னு சொல்கிறாங்க. எந்த கட்சி எண்ணிக்கை வேணாம்னு சொல்கிறாங்க? எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு கடந்த முறையை விட இந்த தடவை கூடுதலான சீட்டை கொடுக்கணும். ஆமாம், எல்லா கட்சிகளும் சொல்கிறது தான், இயல்பு தான், அவங்களுடைய உரிமை, அது தப்பு கிடையாது. அதனால் எல்லா கட்சிகளும் இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா, பேசுகிறாங்களா பொது வெளியில்? இல்லை. ஏன் காங்கிரஸுக்குள்ளே மட்டும்? நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸுக்குள் இருக்கின்ற தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் யார் பேசுகிறாங்க? இன்றைக்கி காங்கிரஸுக்குள்னு எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அல்லது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியுடைய மேற்பார்வையாளர் சோடங்கர், அதை தாண்டி போனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் கார்கே, அல்லது அவர்களுடைய தலைவர் ராகுல் காந்தி. இந்த 4 பேரை தவிர வேறு யார் பேசினாலும் அது எப்படி அதிகாரப்பூர்வமான விஷயங்களாவோ செய்திகளாவோ திமுக எடுத்துக்கும். எல்லா கட்சியிலையும் எல்லா தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ சீட்டு எண்ணிக்கை வேணுங்கிறத நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? பொதுவெளி இல்லையா? மக்கள்கிட்டயா? உங்கள் தலைவர்கள்ட்ட சொல்லணும். டெல்லியில் ராகுல் காந்தி கூடிய கூட்டத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட சொல்லணும். அல்லது அவர்கிட்ட பேச பிடிக்கல, அவர் இன்னும் சரியாக செயல்படலைன்னு நினச்சா உங்களுடைய அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய இந்த மேற்பார்வையாளர், மேலிட பொறுப்பாளர் சோடாங்கிட்ட சொல்லணும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? இதுதானே திமுக கேட்குறாங்க, நியாயம் தானே? திமுக இதை கேட்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த கட்சிக்காரங்களே தலைமையில் பொறுப்பில் இருக்கிறவங்களே சில பேர் இதை சொல்லியும் கேட்காம பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பேசுகிறதுலாம் டெல்லி தலைமைக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறதா சொல்கிறாங்க. பீகாரில் 2025 என்ன மாதிரியான செய்திகள் வந்துச்சு? தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது கருத்து கணிப்பு வந்துச்சா? ஏன்னா கடந்த 20 வருஷமாக நிதிஷ்குமாருடைய ஆட்சி எங்கே மோசமாக இருக்குன்னு சொல்லி மக்களே காரி துப்புன நேரம் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பாங்க. ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரா தேஜஸ்வி தான் முன்னிருந்து நடத்தினார். 20 வருஷங்களில் பீகாரே கட்டுப்போச்சு, எதுலேயுமே முன்னேறலை, மக்கள் உணர்ந்தாங்க. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் மூலமாக பிரச்சனை இருந்தும் மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஏன் கடைசி நேரத்தில் அங்கே சொதப்பல்? சீட் எண்ணிக்கை. நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் தேஜஸ்வி உங்கள் கூட இருந்தார். ஆனால் நீங்கள் தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிங்களா? முதல்ல இப்போ கடந்த முறை 2020 இதே கூட்டணி தான் இருந்துச்சு பீகாரில்.
ஆனால் கிட்டத்தட்ட 125 இடங்களில் வந்து ரெண்டு சேர்ந்து வெற்றி பெற்றாங்க. 75 இடங்களில் தேஜஸ்வி வெற்றி பெற்றார். ஆட்சியை தான் பிடிக்க முடியல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து தேஜஸ்வியுடைய ஆர்ஜேடி தான் இருந்தாங்க. ஆனால் பாஜக கூட்டணி ஆட்சி அமைஞ்சது. ஏன்னா எல்லாம் அவங்கெல்லாம் சேர்த்து போட்டு ஆட்சி அமைச்சாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு நிலையில் 2025 தேர்தலில் காங்கிரஸும் தேஜஸ்வியும் வெற்றியை பெற்றுருவாங்க. ஏன்னா கருத்து கணிப்பும் அப்படி தான் இருந்துச்சு. கடந்த முறையும் பெரிய எண்ணிக்கையில் நீங்கள் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கலை. ஆனால் இந்த தடவை என்ன கேட்டாங்க, எங்களுக்கு 75 இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுவே ஒரு பெரிய இழுபறியாக இருந்துச்சு. 61 இடம் கொடுக்கப்பட்டது. 61 இடம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தேஜஸ்வி வேட்பாளர்கள் நிறுத்தின இடத்துல போய் காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. அங்கே தேஜஸ்வியை முதல்வராக நாங்கள் அறிவிக்கலைன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு கூட்டணியே ஜெல்லாகாமல் ஜெயிக்க வேண்டிய பீகார் தேர்தலில் கடைசியில் என்ன நிலைமை? காங்கிரஸ் தான் காரணம். எத்தனை இடம் ஜெயிச்சாங்க காங்கிரஸ்? 5 6 61 இடங்களில் போட்டிட்டு ஒட்டு மொத்தமாக கடந்த முறை 125 இடங்களில் வெற்றி பெற்ற அந்த கூட்டணி இந்த முறை 50 இடங்களில் வெற்றி பெறலையே. யார் காரணம்? வெறுமனே தேஜஸ்வியா? தேஜஸ்வி காங்கிரஸை நம்பினார். தேஜஸ்வியை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. அப்போ இது வந்து ஒரு சதி, பாஜகவோட சதின்னு கூட அங்கே பேசினாங்க பத்திரிகைகள். நம்ம கூட பேசினோம். இப்போ அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வர பார்க்குறீங்க. அங்கே இருக்கின்ற சில தலைவர்கள் தான் இந்த பிரச்சனை பண்ணாங்க. ராகுல் காந்தி கண்டுக்கல. அதே மாதிரி நடக்குது இங்கே. இப்போ நீங்கள் மதுரையில் ஏற்கனவே வந்து மாணிக் தாகூர் பேசிக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கு வந்து எங்களை வந்து மதிக்கலை, எங்களுக்கான இடம். அவர் சொல்கிறது குழு அமைக்கலையே, பேச்சுவார்த்தை தொடங்கலையேன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறேன், பேச்சுவார்த்தை பிப்ரவரி 22 குழு அமைக்கப்படணும் டிஎம்கே சொல்லிட்டாங்க. கடந்த முறை எப்படி அவர் அறிவித்தாங்க? தேர்தலுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அறிவித்தாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 22 குழு அமைக்கப்படும். குழு அமைக்கப்பட்டால் யாரை முதல்ல கூப்பிடுவாங்க? காங்கிரஸை கூப்பிடுவாங்க. நீங்கள் குழு அமைச்சிட்டீங்க, நாங்கள் 22 தான் குழு அமைக்க போகிறோம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் பொறுக்க மாட்டிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு மரியாதை இல்லை, எங்களை மதிக்கலை. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கட்சியை சார்ந்த சிலர் திமுகவுடைய குடும்பத்தை கேவலமாக பேசுகிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்டிங்களா? படு கேவலமாக பேசுகிறாங்களே. இப்போ இதே நீங்கள் வந்து மாணிக் தாகூர் நேற்று பேசுகிறார், மரியாதை இல்லை, நாங்கள் வந்து இப்படிலாம் வந்து மரியாதை இல்லாமலாம் இருக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள் அப்புறம் பூத்தில் ஆள் இல்லைங்கிற அளவுக்கு பேசுகிறீங்க காங்கிரஸ் கட்சியை. உண்மை தானே? என்னங்க உண்மை? ஏன்னா அது தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி தான் சார். இங்கே ஆண்ட கட்சிங்க, ஆண்ட கட்சின்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள். எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது? 4% இருக்குமா? இன்றைக்கி நிலைமை தான். ஆனால் உங்கள் 4% வாக்குக்கு எத்தனை இடம் கொடுக்குறாங்க? தேசிய கட்சி, ஆண்ட கட்சி மரியாதை கொடுக்குறாங்கல்ல. இன்றைக்கி இந்தியா கூட்டணி என்று ஒரு மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்ட கூட்டணி வலுவாக இருப்பது எங்கே? இந்தியாவில். மேற்கு வங்காளத்தில் இருக்குதா? டெல்லியில் இருக்குதா? உத்தரப்பிரதேசத்துலேயும் இல்லை, பீகாரில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் பீகாரில் காலி பண்ண மாதிரி ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவை காலி பண்ணீங்க. அதனால தான் உங்களை மம்தா பானர்ஜி ஒரு லெவலில் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்பலை காங்கிரஸுடைய இப்படி தான் இருப்பாங்க சிலர் அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பாராட்டணும், இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்கள். இப்போ செல்வ பிறந்தகை பேசுகிறது நம்ம பார்த்தோம். சதி பண்ணுறாங்க, சிலரே காங்கிரஸுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி திட்டம் தீட்டுறாங்க. நேற்று ஒரு காணொளி பார்த்தேன், காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் கோபண்ணாவுடைய பேச்சு வீடியோவில் ஒரு காணொளி. அவர் தெளிவாக சொல்கிறார், இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அதற்கான தலைவர்கள் இருக்காங்க, இவங்க வேண்டுமென்றே வந்து இந்த கூட்டணியை உடைக்கிற வேலையை காங்கிரஸுக்குள் இருந்து சிலர் செய்கிறாங்க, இது பாஜகவுக்கு ஆதரவு குரல்கள். இதே வார்த்தையை தான் நேற்று சசிகாந்த் செந்தில் பேசுகிறார், திருவள்ளூர் எம்பி. எங்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் நாங்கள் யாருங்க? அதுக்கு தான் 3 பேர் இருக்காங்களா? இந்த காலகட்டம் அப்படியா இருக்குது? இந்த காலகட்டம் என்பது ஒரு சித்தாந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு சித்தாந்த யுத்தம் நடக்குது இந்தியாவில். அதை பற்றி பேசாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் கூட்டணியை காலி பண்ணுற மாதிரி பேசுகிறது என்பது மிக மோசமான ஒரு செயல்பாடு. அதை தேவையில்லை. கூட்டணியை வந்து யார் கட்டமைக்கணுமோ அவங்க அமைச்சுக்குவாங்க, அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும். அருமையாக பேசினார். அந்த புரிதல் ஏன் மாணிக் தாகூருக்கு இல்லை? அவரும் எம்பி தானே. சசிகாந்த் செந்திலுக்கு எம்பிக்கு இருக்கின்ற அந்த புரிதல் ஏன் மாணிக் தாகூருக்கு இல்லை? ஏனென்றால் திட்டமிட்டு பண்ணுறாங்க, புரிதல் இல்லாமலாம் இல்லை.
புரிதல் இல்லாமலாம் இல்லை. பீகாரில் எப்படி கட்டமைச்சது, பீகாரில் எப்படி பண்ணாங்க? பாஜகவுடைய திட்டங்களில் ஒன்று காங்கிரஸ் இல்லாத இந்தியா. பாஜகவுடைய திட்டங்களில் ஒன்று காங்கிரஸை எல்லா மாநிலங்களிலும் தோற்கடிக்க வேண்டும். கோபண்ணா ஒரு வார்த்தை சொன்னார், திமுக காங்கிரஸை விட்டு விலக்கிடட்டும் அப்படின்னு சில பாஜக நினைக்கிறாங்க, நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். கோபண்ணா சொன்ன வார்த்தை, காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் திமுக வந்து காங்கிரஸை விட்டு விலகிக்கட்டும் அப்படின்னு பாஜக சதி பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டால் நாங்கள் திமுகவை நாங்கள் டச் பண்ண மாட்டோம், பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படி என்று நான் கேள்விப்படுறேன். அப்போ அவரும் முக்கியமான தலைவர் தானே, துணைத் தலைவர். அப்போ இது நான் என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்போ பாஜக இருக்கின்ற சதி யார் மூலமாக வெளிப்படுது? இப்போ மாணிக் தாகூர் நேற்று சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறாங்க நான் ஜெயிச்சதே வந்து திமுகவுடைய வாக்குகளால் தான், அதை ராஜினாமா பண்ணுன்றாங்க. நிற்கலங்கிறாரு சொன்னார். இனிமேல் நிற்கலை, எம்பியாக நிற்க மாட்டேன், எம்எல்ஏ நிற்க மாட்டேன், காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை இருக்கும், நான் நின்றுக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஏற்கனவே வெற்றி பெற்றதை ராஜினாமா பண்ணுங்க. உங்களுக்கு அந்த நீங்கள் மரியாதை எதிர்பார்க்குறீங்களே, மான சூடு சொரணை அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல, சோகால்டு. அவர் என்ன சொல்கிறாரு, ராகுல் காந்திக்கு திமுக தலைமை என்ன மரியாதை கொடுக்குதோ அதே மரியாதையை கட்சி நிர்வாகிகளுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கலாம், ஆனால் நாங்களும் உழைக்காமலாம் இல்லை, கூட்டணிக்கு உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பொது வழியில் சொன்னா என்ன? மாணிக் தாகூர் சொல்றது சரிதான் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், ஒரு வார்த்தை. உங்கள் மாநில துணைத் தலைவர் கோபண்ணா போன்றவர்களை சொல்லுங்க. உங்களை மாதிரியே எம்பியாக இருக்கின்ற சசிகாந்த் செந்தில் போன்றவர்களை சொல்லுங்க. நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அது நீங்கள் அந்த கண்ணாடி போட்டு பார்த்து தெரியுதா உங்களுக்கு திமுக உங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கலன்னு? மற்ற எம்பிக்கள் தலைவர்களுக்காக மரியாதை கொடுக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்கலையா? நான் என்ன கேட்குறேன், இந்த பேச்சுக்கள் திமுக கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸை அவருடைய உறவை வலுப்படுத்துமா அல்லது வந்து வலுவிளக்க செய்யுமா? உங்கள்கிட்ட கேட்குறேன். இது போன்ற பேச்சுக்கள் இப்போ இந்த அதிமுகவில் இருப்பவர்களாம் சொல்கிறாங்கல்ல, எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள், அங்கே தான் சலசலப்பு, அவங்க விஜயோட பேசிகிட்டு இருக்காங்க சொல்கிறீங்கல்ல. ஏன் நேற்று அந்த மதுரை செயற்குழுவில் வெளியே வந்துட்டு வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், நாங்கள் விஜயோட தான் சேர போகிறோம். அது எப்படி நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துறீங்க? உங்கள் நோக்கம் தெளிவாக தெரியுதுல்ல, நாங்கள் விஜயோட தான் சேரணும். அப்போ எல்லாரும் கேள்வி எனக்கு எழுப்புறாங்க, இப்படிலாம் பேசுகிற காங்கிரஸை திமுக கழட்டி விட வேண்டியதானே, ஏன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி வருதுல்ல. இப்படி பேசுகிறாங்க, கழட்டி விட்டு போக வேண்டியதானே. இப்போ திமுக காங்கிரஸே தேவையில்லை என்றால் திமுக கழட்டி விட்டு போகணும். நான் என்ன கேட்குறேன், திமுக காங்கிரஸை மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிற சின்ன கட்சிகளை கூட கழட்டி விடுமா? நான் கேட்குறேன், எந்த கட்சியும் கழட்டி விட்டுருமா? நீங்கள் கழட்டி விட விரும்புகிறீங்க, காங்கிரஸ் கலண்டு போய் விஜயோட சேரணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஏன் திமுக ஈல்ட் ஆகணும், ஏன் பழி ஆகணும்னு நினைக்குது? இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள், மாணிக் தாகூர் போன்ற பேச்சுக்களுக்கு வந்து திமுக தலைமை பதில் கொடுத்தால் நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் டெம்ப்ட் ஆகுறீங்க, அதை விரும்புகிறாங்க பாஜக கூட்டணி. ஆனால் திமுக தலைமையோ அதை சார்ந்தவர்களோ அதை பற்றி பேசுறது இல்லை. நீங்கள் அமைப்பு செயலாளர் பாரதி மட்டும் பேசினார், என்ன சொன்னார், எங்களுக்கு 3 பேர் தான் முக்கியம், திரு ராகுல் காந்தி, திரு கார்கே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த 3 பேர் சொன்னால் நாங்கள் பதில் கொடுக்குறோம், 3 பேர் இது மாதிரி சொன்னால் நாங்கள் முடிவு எடுக்கிறோம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கிளியர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன், அப்போ இந்த மாணிக் தாகூர் போன்றவர்கள் இந்த அம்புகள் யாரால் ஏயப்பட்டவர்கள்? திரு ராகுல் காந்தி ஏயப்படலைன்னு சொல்கிறாங்க, யாரால் ஏயப்பட்டவர்கள்? அவர்லாம் ராகுல் காந்திக்கு நெருக்கம்னு சொல்கிறாங்க. அவர் போய் இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் போய் ஆலோசனை பண்ணதா சொல்கிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி. அவரும் நீங்கள் ஒரே வார்த்தையில் வந்து வேற யாரோ மூலியமாக ஏற்பட்டவர்கள் சொல்கிறீங்களா? இந்த சக்கரவர்த்தி பேசுகிறாரு, இந்த 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 எம்பி பேசுகிறாரு, அதே மாதிரி காரைக்குடி ஒரு எம்பி பேசுவார், சிதம்பரம் மகன் பேசுவார். இவரெல்லாம் ராகுல் காந்திக்கு நெருக்கம், அதனால் பேசுகிறாங்கன்னு அர்த்தமா? அப்போ சசிகாந்த் செந்தில் நெருக்கம் இல்லையா? செல்வ பெருந்தகை நெருக்கம் இல்லையா? கோபண்ணா நெருக்கம் இல்லையா? அதே மாதிரி நாராயணன் ஒருத்தர் பேசுவார்.
இந்த பேசுகிற ஆட்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே உருப்படி இல்லை. இவர்கள் மீண்டும் போட்டியிட போவதும் இல்லை, தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னைக்கு வந்துட்டாங்கன்னா மாவட்டத்துக்கு வந்துட்டாங்க. குறைந்தபட்சம் அவங்க ஈகோவை திருப்திப்படுத்துகிற மாதிரி எனக்கு வந்து வடக்கு மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் அந்த தொகுதியில் வந்து தளபதினு ஒருத்தர் இருக்கார்ல, திமுகவுடைய மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் தளபதி, அவர் தானே பேசினார். அவர் சட்டமன்ற தொகுதி போட்டிடாமல் அந்த இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த நாங்கள் காங்கிரஸ் வாங்கிடணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்கே போய் நிற்கிது இது வந்து பொது வழியில் பேசுகிற பேச்சு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஈகோவை வந்து எங்கே கொண்டு வந்து நிற்பாட்டுறீங்க? கடைசியில் மாநில அளவு சுருங்கி இன்றைக்கி மாவட்டத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இடம் கிடையாது. நியாயப்படி பார்த்தால் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு பேசியிருக்கணும். உங்கள் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசியிருந்தா கூட நியாயம். எனக்கு மான மரியாதை முக்கியம், எனக்கு எம்பி பதவி தேவையில்லை நீ சொல்கிறீங்கல்ல, ஏன் இன்னும் இருக்க போகிறீங்க? இன்னும் 4 வருஷம் இருக்கணும்ல, ராஜினாமா பண்ணியிருக்க வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு பதவி தேவை. இப்போ வந்து மதுரை மாவட்ட தலைவர் தளபதி அவர்கள் சொன்னது போல் உங்களுக்கு 4000 ஓட்டு தான் இருக்குது, மற்றெல்லாம் திமுக காரன் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் போட்டியை அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இடைத்தேர்தலில் சந்திங்க, தனியாக சுயேட்சையா வென்று காமிங்க. அப்போ நீங்கள் யாருடைய ஆள், அதுதான் முக்கியம். இன்றைக்கி வந்து நான் சொல்லலைங்க, இதை கோபண்ணா போன்றவர்கள் சொல்கிறாங்க, செல்வ பிறந்தையை போன்றவர்கள் மறைமுகமாக சொல்கிறாங்க, சசிகாந்த் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி இது தேவையில்லாத வேலை. இன்றைக்கி வந்து இந்திய அளவில் ஒரு சித்தாந்த யுத்தமே நடக்குது. எந்த மாதிரியான காலத்தில் நம்ம இருக்கிறோம்? பீகாரில் மாதிரியே இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், பீகாரில் என்னெல்லாம் செஞ்சாங்க? எஸ்ஐஆரா? காங்கிரஸ் கூட்டணி வந்து வலுவில்லாமல் போச்சா? அங்கே முதல்வர் வேட்பாளர் நாங்கள் அறிவிக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? தேஜஸ்விக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஜெல்லே ஆகலை கடைசியில். அதனால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போன்ற கட்சிகள் கூட்டணிட்டே வெளியே போனாங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமையை நீங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அது யாரால் நடந்துச்சு? அங்கே இருக்கின்ற பீகாரில் இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர்களால் நடந்துச்சு. அப்போ கூட ராகுல் வாய் மூடிட்டு தான் இருந்தார். ஏன் பேசல? கார்கே வாய் மூடிட்டு இருந்தார். அப்போ தோல்விக்கான காரணம் அங்கே தேஜஸ்விக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸுமே படுதோல்வி அடைஞ்சிச்சு. அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் சொல்லலாம் காங்கிரஸை கழட்டி விட்டு போயிடலான்னு. ஆனால் சூழல் முத்தினால் அது போன்ற ஒரு சூழல் வந்துடும், அப்புறம் ஒன்றுமில்லாமல் போயிடும். மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் பேசினாருன்னு சொன்னீங்கல்ல, அவரே சொல்கிறாரு, நான் ஸ்ரீதேவிக்கு வரதை ஏன் வேண்டாம்பானே, நல்ல காலம் வந்திருக்கு, அங்கே போனால் தட்டி தூக்கலாம் காங்கிரஸும் தாவேக்காவும். அது ஸ்ரீதேவியா மூதேவியான்னு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். இவங்க என்னன்னா, விஜய் வந்துட்டா நம்ம வெற்றி பெற்றலாம், விஜய்க்கு ஒரு 30 விழுக்காடு இருக்குது, நமக்கு ஒரு 10 விழுக்காடு 40 விழுக்காடு தட்டி தூக்கிடலாங்கிறாங்களே. தட்டி தூக்கி பாருங்க, யார் உங்களை பிடிச்சிக்கிட்டா? தட்டி தூக்கி பாருங்க. அது ராகுல் காந்தி ஒத்துக்கிட்டாரா? தோந்து போன இடத்த தானே நாங்கள் கேட்குறோங்கிறாங்க. போன தேர்தலில் நின்னீங்க, அதில் தோல்வி அடைந்த தொகுதியில் தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் நான் என்ன கேட்குறேன், தோல்வி அடைஞ்ச இடங்கள்ல அடுத்த தடவை எந்த கட்சி வெற்றி பெறலையா? நீங்கள் வெற்றி பெற்ற இடத்தை தோற்று போகலையா? இப்போ 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தது உண்மை. 96 இடங்கள்ல தான் திமுக வெற்றி பெற்றது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போவே நாங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கேட்காம விட்டது தப்பு. ஏன் அழுத்தம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் அழுத்தம் கொடுக்கல? பாட்டாளி மக்கள் கட்சியே அழுத்தம் கொடுக்கலையே. அந்த காலகட்டத்தில் 2006 96 இடங்களில் திமுக, 34 இடங்களில் காங்கிரஸ், 18 இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி, 3 சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் இவங்க வெளியிருந்த ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. யார்? காங்கிரஸ் மட்டும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியே. இன்னைக்கு சொல்லப்போனால் காங்கிரஸை விட பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்கள்ல எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. 18 விட 34 பெருசு இல்லையாப்பா? இல்லை, 34 பெருசுனாலும் 10 நாள் பெருசு தான். ஆனாலும் வெளியிருந்த ஆதரவு ஏன் கொடுத்தீங்க? சோனியா காந்தி அவர்கள் ஏங்க, இது ஒரு பேச்சு வந்துச்சுங்க அப்பொழுதே, கூட்டணியில் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருவோம் அப்படின்னு கலைஞர் விரும்பினாராம். 2006 நம்ம வந்து மைனாரிட்டியாக இருக்கோம், இவங்க எப்போ வேணாலும் வந்து நாங்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஆட்சி போயிடும், அதற்கு பதிலாக கூட்டணி அந்த மந்திரி சபைகளை சேர்த்துக்கலாங்கிற முடிவை கலைஞர் எடுத்தார். இந்த செய்தி வந்தது. அது வேணாம் எங்களுக்கு, அப்படி அமைச்சர் பதவி கொடுத்தா பல பேருக்கு கொடுக்கணும், அது இன்னும் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னதாக சோனியா காந்தி சொன்னதாகவும் செய்தி வந்தது. சோனியா காந்தி தான் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டாம், நாங்கள் வெளியே இருந்தே ஆதரவு கொடுக்கணும்னு முடிவை எடுத்தாருன்னு வெளியே செய்தி வந்தது. அப்போ ஏன் நீங்கள் அழுத்தம் கொடுக்கல? அப்போ 2006 மாணிக் தாவூர்லாம் இல்லவே இல்லையா சீனில்? யாருமே கொடுக்கலையா?
நான் என்ன சொல்ல வரேன்னா 1996 வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி மூப்பனார் முடிவெடுத்தார். அப்போது நரசிம்மராவ் காலத்தில் நினைக்கிறேன் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால தான் தமாக உருவாச்சு இந்த வரலாறு. அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுல. தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதுக்கு காரணமே இந்த ஆதரவு திமுக கொடுக்காம அதிமுகவுக்கு போனது அந்த காலகட்டத்தில். இன்னைக்கு திருப்பி காங்கிரஸ் உடஞ்சு போயிடும் மொழிய. அப்படி தானே பேச்சு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கோபண்ணா ஒரு விஷயம் பேசுறாரு, இங்கிட்டு இவங்க இப்படி பேசுறாங்க. காங்கிரஸுக்குள் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பிளவுபட்டு நிற்குது. இது ஒரு கோஷ்டியா. இப்போ நியாயப்படி பார்த்தா என்ன செஞ்சிருக்கணும்? இவங்களை நீக்கணும். அது திமுகவை நீக்கும், காங்கிரஸ் தலைமை நீக்கி இருக்கணும். இது யாருடைய வீக்னஸ்? திமுக வீக்னஸ் இல்லை, காங்கிரஸ் வீக்னஸ். ஏன் நீக்க முடியல? மகளிர் உரிமை தொகை மட்டுமே கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறது மூட நம்பிக்கை. தேர்தலுக்கு கை அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார். இது நல்ல திட்டம் தான், வரவேற்கக்கூடிய திட்டம் தான். அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம், செயல்படுத்தினதெல்லாம் நல்லது தான். ஆனால் அந்த திட்டம் மட்டுமே தேர்தல் வெற்றிக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை. கடந்த 3 வருஷத்தில் 9 பெரிய மாநிலங்கள் சந்தித்த தேர்தலில் இது போல் பல்வேறு திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அதில் 4 மாநிலங்கள் தான் வெற்றி பெற்றுது அப்படிங்கிறார். இது வந்து இந்த 5000 கொடுத்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று. ரெண்டாவது, பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறாரா? இன்னொன்று, தமிழிசை சொல்கிறாங்க இந்த நேரத்தில் மட்டும் உங்களுக்கு பணம் எப்படி வந்தது? எதுக்கெடுத்தாலும் ஒன்றியத்துலேருந்து பணம் வரலங்கிறீங்க. முதல்ல 28 மாதம் இதை செயல்படுத்த முடியலன்னு சொன்னீங்க, ஏன்னா பணம் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ மட்டும் எங்கேருந்து திடீர்னு வந்தது? வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னார்ல எடப்பாடி தேர்தல் அறிக்கையில். இப்போ வரக்கூடிய இதுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2000 ரூபா போய்டுன்னு முதல்வரே சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொன்னதை பார்த்து சொன்னோங்கிறாரு. எங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க கொடுத்தவன் சொன்னா இங்க நம்பலாங்க? எப்படி உன்னால கொடுக்க முடியும்னு கேட்டவன் சொன்னா நம்புவோமா? கொடுத்துட்டு இருக்காங்க, 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. நான் 2000 ரூபா தரேன்னா நம்புவேன். நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தரேங்க, அடுத்த மாதம் 2000 ரூபா கூட போடுறதானே நம்புவீங்க. உங்களுக்கு 1 ரூபா ஒத்த ரூபா நான் கொடுக்கல, நான் 2000 ரூபா தரேன்னு நம்புவீங்களா? நான் நம்பிக்கை வேணும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், 5000 ரூபா எதுக்கு? முதல்வரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன? தேர்தல் அறிவிச்சுட்டா கொடுக்க முடியாது, நிப்பாட்டுவாங்க. அந்த உரிமை தொகை வந்து கொடுக்காமல் இருப்பதற்கு தடுக்க முயற்சி பண்றாங்க. இப்படி எப்படி நிறுத்துவாங்கன்னு தமிழிசை கேட்கறாங்க. என்னென்ன நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தாங்கிறாங்களே. நாடாளுமன்ற தேர்தலில் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய முதல்வருடைய அந்த இது வந்து காலாவதி ஆகிடும், ஃபுல்லாக தேர்தல் கமிஷனுக்கு போயிடுங்களா? ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டத்தை எப்படி நிறுத்த முடியும்? சொல்ல முடியாதுங்க. எதை வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் செய்யலாம். தகவல் வந்திருக்கலாம், நிறுத்திடுவோம். அப்போ வந்து தேர்தல் சமயத்தில் காசு வரலைன்னா இந்த பார் நிறுத்திட்டாங்க, நாங்கள் வந்து அப்புறம் தான் தொடரணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தும். 2 கோடி பெண்கள், கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டுகள் எங்களுக்கு வந்துடும் அளவுக்கு நம்புகிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், 5000 இந்த 3000 கொடுத்தாச்சு, கூட 2000. நான் என்ன கேட்குறேன், பீகாரில் 10000 ரூபா கொடுத்தாங்க, கொடுக்காத மாநிலத்தில். அங்கே மாதம்லாம் கொடுக்கல, 10000 எடுத்து கொடுத்தாங்க. அது ஒரு முன்னுதாரணம் இருக்குது. நீ தடுக்கவும் முடியாது. இதை நீ அன்னைக்கு வந்து நீதிமன்றம் வழக்கு போனாலும் அது செல்லுபடி ஆகாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவர்கள் எல்லோருமே இந்த கேள்வி எப்படின்னா, இந்த பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆஃப் ஆகிட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பணம் எப்படி வந்தது, பணத்தை எப்படி கொடுத்தாங்க? ஏங்க, வெளிப்படையாக வந்து அந்த ஃபண்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கங்கிறது வெளிப்படையான விஷயந்தான். ஒன்றும் மறைமுகமாக வந்து பிளாக் மணியை கொடுக்கல. எல்லாம் வந்து கணக்கில் உள்ள பணம், மக்களுடைய பணம் தான், தமிழ்நாடு அரசுக்கு வருகின்ற வருமானம் தான். உடனே கேட்பாங்க 5 கோடி கடனை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த ஒரு பேச்சு இருக்குல்ல, கடன் வாங்கி கொடுக்குறாங்க. நாங்கள் இது வரைக்கும் 4.5 லட்சம் தான் கடன் வச்சுருந்தோம். நான் என்ன கேட்குறேன், திருப்பி இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, நீங்கள் இஷ்டத்துக்கெலாம் கடன் வாங்க முடியாது. ஆர்பிஐயில் ஒரு ரூல் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கலாம் என்று ஒரு கட் ஆஃப் இருக்குது. நீங்கள் வந்து ஜிடிபியை காமிக்கணும், வருமானத்தை காமிக்கணும். அந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் கடன் வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. நீங்கள் நினச்சாலாம் கடன் வாங்க முடியாது. இப்போ நீங்கள் இன்றைக்கி 11.19 ஜிடிபியில் தமிழ்நாடு இருக்குது. உங்களுக்கு வாங்குகிற திட்டங்களுக்கு, இது திட்டத்துக்கு வாங்குகிறோம், இவ்வளோ கட்டுறோம், இவ்வளோ தூரம் கொடுக்க முடியும், இவ்வளவு சதவீதம் தான் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும் உங்கள் வருமானத்தில். இதற்கெல்லாம் வந்து ஒரு ஸ்லாப் இருக்குது. கடன் வாங்கினா எப்படி கொடுப்பாங்க? தமிழ்நாடு அரசு கேட்டால் கடன் கொடுத்துருவாங்களா? ஆர்பிஐ ஒத்துக்குமா? நான் என்ன கேட்குறேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஒன்றிய அரசு கண்ட்ரோல் இருக்கா? அதை தடுக்க வேண்டியது தானே கடன் வாங்குறத. நீங்கள் ஃபண்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க.
இப்போ ஒரு மாநில அரசு என்ன செய்யும்? திட்டங்களை நிறைவேற்றணும். அப்போ நாங்கள் ஒரு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஃபண்டை வந்து கடனாக வாங்கி அதை நாங்கள் வந்து எங்களுடைய அந்த திட்டங்களில் போட்டு அதில் வருகின்ற வருமானங்களில் நாங்கள் வட்டியை கட்டுறோம். இது எல்லா மாநிலங்களும் செய்கிறது தானே. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றிய அரசுடைய கடன் எடுத்துக்கோங்க. 2014 அப்புறம் இப்போ எவ்வளோ கடன் இருக்குது? 200 லட்சம் கடன் இருக்குது. அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ கடன் இருந்தது? வெறும் 84 லட்சம் கோடி கடன் தான் இருந்தது. அப்படியே வந்து இன்னைக்கு 1.5 மடங்கு கூடியிருக்கேன். அது மட்டும் வளர்ச்சி, இது வந்து வீழ்ச்சியா? இது வந்து பொருளாதார ரீதியாக பேச வேண்டிய செய்தி. இது நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் தவறு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, இன்றைக்கி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுக்குறோம். எப்படி கொடுக்க போகிறீங்க? இப்படி தான் 1000 ரூபா எப்படி கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டீங்க. அப்போ கொடுப்பதற்கான திட்டங்களை வகுக்கிறாங்க. அது மக்களுடைய உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க. 2 கோடி பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டங்களை நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம்னு சொல்லி இப்போ எப்படி கொடுக்க சொல்லுவாங்க? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் இவர்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் நம்ம ஆட்சியை மீண்டும் வர முடியாது, பீகாரில் செல்லுபடியான விஷயம் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகலை, இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் செல்லுபடியான விஷயம் இங்கே நடக்கலை, மகாராஷ்டிராவில் நம்ம பண்ண திட்டங்கள் எடுபடலை சொல்கிற விஷயந்தான். அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கி காங்கிரஸ் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய அந்த வேலை. இது எல்லாமே நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதை காங்கிரஸில் இருக்கின்ற பல்வேறு தலைவர்கள் புரிந்திருக்கிறாங்க. அதை எப்படி வந்து அடக்குவது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுவதுன்னு தெரியாமல் நீங்கள் தவிக்கிறாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.